இப்படி ஒரு ஃபுட்டை இந்த விலைக்கு இத்தனை மணிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எதை சொல்வீர்கள்? சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைலோ தெரப்பி. திருநெல்வேலியில ஒரு இடத்துல ரோட்டோரத்துல ஒரு 20 கடைக்கு மேல இருக்கும். கரெக்டா சாயங்காலம் ஒரு 6 மணில இருந்து ஒரு 11 மணிக்குள்ள போனீங்கன்னா கதை இப்படி போகுதா? 20 ரூபாயில இருந்து 30 ரூபா தோசை. எல்லா தோசையும் இருக்கும். பூண்டு, மல்லி, வகை வகையா தோசை. ஒரு 50 வகைக்கு மேல தோசை இருக்கும். என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. திருநெல்வேலியில பாளையங்கோட்டை விவோசி கிரவுண்ட் சார். பட்ஜெட்ல ஸ்நாக்ஸ் ஆர்டர் அப்படின்னா நீங்க ஒரு 100 ருபீஸ் இருந்தா போதும். நான்வெஜ் ஸ்நாக்ஸ் சரி வெஜ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல கம்ப்ளீட்டா ஒரு 2 பேர் சாப்பிடலாம். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இப்போதைக்கு திருநெல்வேலி தான் ஃபுட் சிட்டி மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க தான் கிளியர் கட்டா அதை சொல்றாங்க. சென்னை மெரினா பீச்ல இப்போ கிடைக்காதது எதுவும் இல்லை. ஒரு பீரியட்ல சென்னை மெரினா பீச்னா பஜ்ஜி கிடைக்கும், அதுக்கப்புறமா வந்து கார்ன் கிடைக்கும் அப்படின்னா. இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். மெரினா பீச் ஆரம்பிக்கிறதுல இருந்து பீச் எண்டு வரைக்குமே ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லா என்னென்ன வேணுமோ நம்ம சாப்பிடலாம். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். சார் இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டு வச்சிங்கன்னா பரோட்டாக்குன்னு ஒரு 2 ஸ்பாட் இருக்குது சார். ஒரு பாண்டிச்சேரிங்கிற அந்த ஊரை எப்படி நீங்கள் ஃபுட் சிட்டின்னு டிஃபைன் பண்ணுவீங்க? ஃப்ரெஞ்ச் ஃபுட்ஸ். ஃப்ரெஞ்ச் ஃபுட். ஒரு பக்கம் ஃப்ரெஞ்சு உணவுகள் கிடைக்கும், இன்னொரு பக்கம் லோக்கல் உணவுகள் கிடைக்கும், இன்னொரு பக்கம் சீ ஃபுட்டு கிடைக்கும். ஸோ நான் இதை பாண்டிச்சேரி ஒரு ஃபுட் சிட்டின்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ போ. எல்லா ஊரும் போய் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வெள்ளை சோறு, ரசம், கூட்டு பொரியலாம் தர மாட்டாங்க. மதுரையில் மட்டும் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெள்ளை சோறு போட்டு உங்களுக்கு கூட்டு பொரியல் கொடுத்துருவாங்க. அதான் வர்க்கீஸ். இப்போ காலையில் நம்ம டீ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் டீ சாப்பிட்டீங்கன்னா காலையில் அப்பத்தில் ஆரம்பித்து வடையே ஒரு 20 வெரைட்டி போடுறாங்க சார். தவளை வடை இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிடா போடுவாங்க. உளுந்த வடை போடுவாங்க. உளுந்த வடையில மிளகு நிறைய போட்டு மிளகு வடைன்னு ஒன்று போடுவாங்க. ஒரு 25 வெரைட்டி போடுவாங்க சார் காலையில். வடையே 25 வெரைட்டி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ நான் போய் ஒரு 2 பரோட்டா பிச்சு போட்டு உட்காரேன்னு வச்சுக்கோங்களேன். குழம்பு ஊற்ற சொன்னா சப்ளையர் வந்து ஒரு ஆடை உரிச்சு போட்டு அவிச்சு வச்சிருப்பாரு. தலைக்கறி, குடல், மூளை, இதுல இருக்க எல்லா ஸ்பேர் ஸ்பாட்ஸுமே அதுல இருக்கும். என்ன வைக்க? சரிங்க, குடல் வைங்க. அந்த குடல் வர்றதுக்குள்ள நான் ஒரு பரோட்டா சாப்பிட்டுருப்பேன். இந்த இன்னொரு பரோட்டாவும் அந்த அரை குடலும் சாப்பிட்டோம்னா மிச்சம் அரை குடல் அனாமத்தா இருக்கும். சரி, நான் அதுக்கு ஒரு தோசையை சொல்லுவான்னு ஒரு தோசையை சொல்லுவேன். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வந்தாச்சு. யூஸ் பண்ணிடுறா சீனி. இந்த அரை குடலும் இந்த ஒரு பாதி தோசையை சாப்பிட்டு முடிச்சோடனே அரை தோசை அனாதையா இருக்கும். அண்ணே என்னண்ணே ஆஃப் ஆயில் சொல்லவா? சரிண்ணே ஆஃப் ஆயில் சொல்லுங்கண்ணே. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அப்படியே காலவாசல் பைபாஸ்குள்ள போனோம்னு வைங்களேன். ஒவ்வொரு கடையா ரேட்டு கொடுக்கும் சார். 10 ரூபாய்க்கு பானிபூரி வச்சிருப்பாங்க, 20 ரூபாய்க்கு முட்டை பாயா போடுவாங்க, 30 ரூபாய்க்கு 65 போடுவாங்க, 40 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமை பொரிச்சு கொடுக்குறாங்க சார். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. 40 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமை பொரிச்சு கொடுக்குறாங்க சார். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. எல்லா ஊர்லயும் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலே ஒரு ஊர்னா அது மதுரை தான். எனக்கு இந்த மாதிரி அழகா சொல்லுங்க. வடக்கரியில இருந்து தொடக்கரி வரைக்கும் மதுரை அப்படிங்கிறாருல. பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. சேலத்துல இப்போ மார்னிங்கே எடுத்தோன்னே கறி பஜ்ஜி போடுவாங்க. மிட் டைம்ல வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல குழம்பெல்லாம் விற்பாங்க. அது அப்படியே அந்த பக்கெட் ஸ்ட்ரீட் போயிட்டீங்கன்னா 10 ரூபால இருந்து பரோட்டா. ஒரு டிஃபன் வந்து நைட்டுக்கு முடிக்கணும்னா 30 ரூபால முடிச்சிடலாம் சார். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு. ஆனா திருச்சி ஏரியாலே என்ன ஸ்பெஷல்னா ஒயிட் குஸ்கா கொடுப்பாங்க. இதுலயும் இன்னொன்னு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு முட்டை மூளை கிடைக்கும். முட்டை மூளைனா முட்டையை மிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிரேவியுமே செய்வாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஹெரிட்டேஜ் தான். நீங்க எந்த கடை எடுத்தீங்கனாலும் குறைஞ்சது 60 வருஷத்துக்கு கம்மியா இருக்காது. அண்ட் 200 வருஷம் கடையும் ஒண்ணு இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா சார் லாங் டிராவல் பண்ணி இப்போ கோயம்புத்தூருக்கு வராங்க சார். அங்கே கணுவாயின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு சார். அந்த ஏரியாவில் லேயர் டீ இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து காஃபி ஒரு லேயர்ல, அப்புறம் பால் மில்க் ஒரு லேயர்ல, அது மாதிரி லேயரா இருக்கும் சார். அது எல்லாமே ஒரே கிளாஸ்ல இருக்கும் சார். நல்லா இருக்க. ஓகே, அடுத்து காஞ்சிபுரம் குடலை இட்லி. அது என்ன காஞ்சிபுரம் குடலை இட்லி? அது மூங்கில்ல செய்வாங்க. அந்த ஒரு இட்லியே 2.25 கிலோ இருக்கும். ஒரு இட்லி 2.25 கிலோ. என்ன இது? மசாலாலாம் போடாம சப்பாத்தி குருமான்னு கொடுப்பாங்க. அது சாப்பிட்டீங்கன்னாவே பார்த்துட்டு எல்லா கோயிலும் திருப்தியா பார்த்து திருப்பி சென்னைக்கு போறதோ எங்க போறதோ போலாம். நீங்க இப்போ சொன்னதை கேட்டா காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் போட்டு போகணும் போல இருக்கு. வாங்க போமா.
போம்மா என்னடா போம்மா. இளநீ தண்ணி இருக்கு இல்லைங்க சார், அது வந்து எவ்வளோ சார்? ஒரு இளநீ வந்து 40 ரூபா 50 ரூபா. இங்கே அங்கே வந்து எவ்வளோ வேணா ஃப்ரீயாக குடிச்சிக்கலாம். அது எப்படி தம்பி எவ்வளோ இளநீ தண்ணி வேணாலும் குடிச்சுக்கலாம்? ஆமாம் சார், அது வேஸ்ட்டு சார். அது காலங்காத்துல என்ன எங்க நீ கூட்டு போயிருக்க? ஆர்கானிக்காக போகலாமா சார்? இங்க பாரு, இந்த ஈரோட்டுக்கும் கோயம்புத்தூருக்கும் சொல்லிடுறேன், ஆர்கானிக்கு ஹெல்த்னு பேசப்படாது. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. அதில் வந்து இந்த மிச்சமாறது இந்த சட்டி சோறுன்னு ஒரு மாட்டு இருக்குங்க சார். மிச்சமாற குழம்புலாம் வச்சு சட்டி சோறு செய்வாங்க. நீங்க சொல்லல கேட்க நல்லா இருக்கு, ஆனா பயங்கரமா இருக்குது. இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? நார்மல் கோழிக்கு நீங்க ஃபீட் பண்றதை விட இது கொஞ்சம் நல்லா புஷ்டியா வளரணுங்கிறதுக்காக முந்திரி பாதாம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சத்தானதை நான் சொல்லல கோயம்புத்தூர் பணக்காரங்கன்னு. கோழிக்கு முந்திரி கொடுக்கறதுனா ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்ள? எந்த ஏரியா சார்? அக்ராரம். சார் உண்மை சார், நீங்க வாங்க. அது பேர் பிபி அக்ராரம். எனக்கு அங்க கல்யாணம் ஈரோடுக்கு முழுக்க முழுக்க திருச்சியே பேசுறீங்க. எப்படி எனக்கு அங்க கல்யாணம் நடந்துச்சு. இது என்ன கனெக்ஷன் தெரியல. ஈரோடு முழுக்க திருச்சியே கட்டிக்கிட்டு இருக்கு. இவன் எல்லாமே திகிலாவே விசாரிப்பான் போல் இருக்க. சிவகாசி. ஓகே, விருதுநகர் சிவகாசி. நீங்க வரீங்க சார், வந்துட்டேன் சார். பால் குடிச்சிடுறீங்க. அடுத்து அப்படியே உங்களை பஸ் ஸ்டாண்ட் பக்கம் கூட்டிட்டு போறேன். லைட்டா கொஞ்சம் வயிறு இதா இருக்கும், ஏன்னா டிராவலிங்ல வரீங்களே. ஒரு சோடா சர்பத்தை குடிக்கிறீங்க. அடுத்து அப்படியே உங்களை மதியானம் சாப்பிட கூட்டிட்டு போயிடுறேன் சார். அண்ணா ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். சாயங்காலம் சிக்கன் சமோசா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம சிக்கன் முட்டை குல்ஃபி. இங்க யாராவது குல்ஃபினா ஐஸா இருக்கும், எங்க ஊர்ல சிக்கன் முட்டை குல்ஃபின்றது ஹாட்டா இருக்கும். எந்த ஊர்க்காரங்க பரோட்டாவை ரசிச்சு சாப்பிடுவாங்க? மதுரை சார். மதுரையா? முதல்ல கறி போட்டுக்கோ, எத்து பட்டாள வை. இப்போ குழம்பு மூணு டிப்படி எத்து வாயில போட்டுக்கோ, கண்ணு மூடி. இப்ப சொல்லு எப்படி இதுன்னு. அடி போலே. நான் 2 பரோட்டா எடுத்துக்கோங்க சார், நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. சரி, எனக்கு செஞ்சே காட்டுங்களேன். வேற யார் யார்? கோயம்புத்தூர், மதுரை, சிவகாசி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. முதல்ல கன்னியாகுமரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல நல்ல கறி பீஸா எடுத்து ஒண்ணு மேல வச்சு போது மத்தவங்கலாம் வேணாமா? எப்பனே இருப்பீங்களாடா? ஒரு மனுஷன் ஒரு உதவி கேட்டு வந்துடக்கூடாதுப்பா. வந்தானா அவன் காதை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு போட்டு எல்லாரும் போட்டு அட்வைஸ் போட்டு திணிக்கிறாங்க மண்டையில போட்டு. புரோட்டா சாப்பிட்டா எடுத்த உடனே சிக்கன் சாப்பிட்றாங்க. அப்ப நீங்க பரோட்டா சாப்பிட்ற ஆளுகள்ல போல் இருக்கு. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? திருநெல்வேலி புரோட்டா எடுத்து நல்ல சுக்கு நூறா சின்ன சின்ன பீஸா போட்டணும் சார். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய அந்த பெப்பர் சிக்கன் அதுல ஒரு பீஸை எடுத்து போட்டு இந்த கொத்து போட்ட எல்லாத்தையும் நல்லா பனஞ்ச சிக்கன் 65 இந்த ஊர்ப்லையும் இந்த கம்பலையும் ஒரு வாய் எடுத்து. நீ என்ன மனுஷ பிறவியா இல்ல ராட்சச பிறவியா? பசி பசி பசி. அடுத்து இந்த ஒரு மதுரை கையில 2 தட்டு புரோட்டா மாஸ்டர் மாதிரியே அடுத்து பிச்சு போடுறது. அந்த ஏரியா முழுக்க பிச்சறாங்க எடுத்தோம். நமக்கு சோறு தான் முக்கியம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிச்சு போட்டு சாப்பிடுறது, அவ்வளவுதான். மற்றபடி இந்த திருநெல்வேலி மாதிரி ஆம்லேட் கொடு, சம்பல் கொடு, இந்த சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்க. பரோட்டா போதும் நமக்கு. சாப்பிடறதா இல்லையா? சென்னை முதல்ல பரோட்டா மட்டும் எப்படி டேஸ்டா இருக்குன்னு நான் பாத்துறேன். நாலா பிரிச்சுட்டு சிக்கன் கிரேவிக்கு அப்புறம் வெஜிடேரியன் கிரேவி அதுலயே ஊத்திடுவீங்க. அதையும் நான் டேஸ்ட் எல்லாம் எதுமே விட மாட்டேன். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? என்னப்பா சொல்ற? நல்லா பிச்சு போட்டுக்கணும் சார். சோ அதுக்கு அப்புறமா இந்த பெப்பர் சிக்கனை வந்து பத்தி எனக்கு தெரியும். வந்து 2 பீஸ் சிக்கன் எடுத்து வச்சுட்டு அந்த குழம்பையும் அது மேல அப்படியே ஊத்திடணும் சார். பண்ணிடணும் சார், பனஞ்சிரணும் சொல்ல போனா. நல்லா ஊற விட்டுட்டு சீக்கிரம் முடியுமா? எனக்கு அப்படியே பசிக்குது. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. எங்க ஊர்ல வெங்காயம் எல்லாமே சாப்பிட மாட்டோம். பரோட்டானா ஒரு நிமிஷமாவது அப்படியே குழப்பிட்டே இருக்கணும், அப்பதான் அந்த சாப்பிடும்போது வைப். இப்ப நீங்க யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போடலாம், இவங்க ரசிச்சு சாப்பிட்டது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி. சென்னை அவங்க தான் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாங்க, கை தூக்கலாம். ஏதோ சென்னைக்கு எதிராக பெரிய சதி நடக்கிற மாதிரி தெரியுது. ஒருத்தர் கூட இல்லையா?
என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஓகே, ரெண்டாவது கோயம்புத்தூர் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர்? இல்ல, இது ஏற்புக்குரிய இல்ல. செல்லாது ஏன்னா பூரா பங்காளியா இருக்கீங்க. செல்லாது போப்பா. கன்னியாகுமரி, இந்த பார்டருக்கு ஓட்டு இல்ல, இந்த பார்டருக்கு ஓட்டு இல்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். திருநெல்வேலி, ஓகே 6, 7, ஓகே, இரண்டாவது இடத்துல இருக்கு திருநெல்வேலி. சிவகாசிக்காரர் சாப்பிட்டு ரொம்ப நல்லா வச்சுக்கிறவங்க எத்தனை ஓட்டு? 1, 2, 10 ஓட்டுக்கு மேல இருக்கு. மதுரை 1, 2, 3, கோயம்புத்தூர் தம்பி 9. அப்ப ஃபர்ஸ்ட் சிவகாசி. ஓகே, புரோட்டா எப்படி சாப்பிடுவது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை ரசித்து சாப்பிட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த குணம் மதுரை தான். இதான் மதுரை, இதான் மதுரை. இங்க பாருங்க. என்ன ரொம்ப புகழாதீங்க சார். உடனே திடீர்னு கன்னியாகுமரிலாம் உள்ள வரக்கூடாது. பிரபலமான 4 ஊர்கள். இந்த 4 ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்னு மதுரை, திருநெல்வேலி, இன்னொன்று தஞ்சாவூர். சம்பந்தப்பட்ட ஊர்க்காரர்கள் வந்து அவர்களுடைய ஊரின் மீள பரிமாறணும். அதை ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து பார்த்து பாக்கையிலே சாப்பிடணும் போல இருக்கு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஜட்ஜ் பண்ணுவார். ஓகே, ஆரம்பிக்கலாமா? முதல்ல வந்து பரிமாற போவது யார்? கோயம்புத்தூர் வாங்க. A few moments later. திருநெல்வேலி. அடுத்ததாக தஞ்சாவூர். ஒரு மீளாவே இதுல சொல்லணும் அப்படின்னு சொன்னா மீளாவே நான் வந்து கண்டிப்பா கொங்கே சொல்லிடுறேன். கொங்கு, கோயம்புத்தூர். கொங்கு. ஓகே, இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே. தெய்வமே, உனக்கு அசிங்கம். இவர்கள் சாப்பிட்டதை பார்த்து எனக்கு ஒரு ஏக்கம் வந்ததால் இப்போது இடைவேளை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது.